இந்த ஹேர் டை ஆயில் பாருங்க எவ்வளோ கலராக இருக்குது. இந்த ஒரு விதை போதும் நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த ஒரு விதை நம்மளுடைய வெள்ளை முடிகளை நிரந்தரமாக கருப்பாக மாற்றிடுங்க. அந்தளவுக்கு இந்த விதையில் ஏகப்பட்ட ஹேருக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த விதையை வச்சு இப்போ நம்ம ஒரு ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் பார்த்துக்கலாம். ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கலாங்க. வெந்தயம் நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா பலபலன்னு ஆக்கும். அதே டைமில் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நம்மளுடைய முடியை கருமையாக வச்சுருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன். இப்போ நான் வந்து ஒரு 100 ml ஹேர் டை ஆயில் காய்ச்ச போகிறேன். அதுக்குண்டான அளவுகள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துருக்கேன். அடுத்து அரை டீஸ்பூன் ரோஸ்மெரி இலைங்க. இது வந்து வாசனைக்காகவும் நம்ம இந்த ஹேர் டை ஆயிலில் சேர்க்குறோம். இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ரோஸ்மெரி இலையை வச்சு நம்ம சிரம் ரெடி பண்ணி நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செம்மையாக ஹேர் க்ரோத் கிடைக்குங்க. அதையும் நான் எப்படின்றத சொல்கிறேன். இப்போ தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருளை இந்த ஹேர் டை ஆயிலில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கொன்னை மரத்துலேருந்து எடுத்த ஒரு காய். அந்த காயில் இந்த சீட்ஸ் இருக்குதுங்க. இந்த சீட்ஸ் வந்து ஆன்லைனில் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குதுங்க. இது ரோடோரத்துலலாம் இந்த கொன்னை மரத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிக்சரில் காமிக்கிறேன். இதுதான் கொன்னை மரம். இதில் பாருங்கள், இந்த மாதிரி காய் தொங்குது இல்லையா? இப்போ பாருங்கள், இதுதான் அந்த காய். ஓகேவா? இந்த காயிலிருந்து நம்ம உடச்சி இந்த விதையை நம்ம எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நல்லா வந்து சுத்தியல் வச்சு உடச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த வந்து நம்ம ஒரு சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கணும். 100 ml தான் காய்ச்ச போகிறோம் இல்லையா? அதனால் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த கொன்னைமரக்காய் சொன்னேன் இல்லையா? இதில் இருக்கிற பட்டை, இதில் வந்து ஒரு காய் இருக்கும் பிளாக் கலரில். அது எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கும் சரி, முடியை வந்து நல்லா கருமையாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி நம்ம வந்து கொன்னைமர காயை வச்சு ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த பட்டை இருக்கு இல்லையா? அந்த பட்டையை வச்சு தூள் செய்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஹேரோட ஹெல்த்தியான ஒரு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இந்த ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளோதான். இந்த 4 பொருட்களையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இது மிக்ஸி ஜார் கொஞ்சமாக போட்டதுனால இந்த அளவுக்கு தான் அரைக்குது. பரவாயில்ல. இது வந்து எண்ணெய் ஊற ஊற உங்களுக்கு வந்து ஹேர் டை ஆயில் வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதில் வந்து நான் வந்து 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நூறில் வந்து 150 ml கூட சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வந்து நம்மளுக்கு திக்காகவே இருக்குது. நான் இன்னொரு 50 ml கூட நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு பதமாக காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிம்லேயே வச்சுக்கோங்க. கரெக்டான பதத்தில் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தான் நுரை வரும். அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் லைட்டாக புகை வரும். அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இன்ஸ்டன்ட் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹேர் டையும் இந்த கொன்னை மரத்துலேருந்து வந்த காயை வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாரி இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய ஹேர் டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலான பொருட்களை வச்சு நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டையோ இல்லை ஹேர் டை ஆயிலோ அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேரில் எந்த விதமான டேமேஜும் வராதுங்க. அதே மாதிரி முடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வரும். இப்போ நுரை வர ஆரம்பிக்குது பாருங்கள். நுரை வரட்டும். சிம்மில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்மில் வச்சு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி
ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாயில் வந்து இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹேர் டை ஆயிலாக இருந்தாலும் சரி, ஹேர் டையாக இருந்தாலுமே நம்ம இரும்பு கடாயில் செய்யும்போது தான் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வாரத்தில் 2 வாட்டி அப்ளை பண்ணணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வாட்டி 2 வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த கொன்னமரக்காய் வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் ரோட்டோரத்தில் நிறையா கிடைக்கும். ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அந்த மரத்தை வந்து பார்க்க முடியாது இல்லையா? அவங்கெல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ராடக்ட் லிங்க்லையும் அதோட லிங்க் தரேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே இந்த விதை இருக்குது. நான் ஏற்கனவே டை ப்ரிப்பேர் பண்ணேன் இல்லையா, அந்த கொன்னமரத்தோட காய் அதுவும் கிடைக்குதுங்க. அந்த கொன்னமரத்து காயையும் நீங்கள் வாங்கி அதுலேருந்து விதைய எடுத்துக்கலாம். இல்லை தனியாகவே விதை விற்கிது. உங்களோட விருப்பம். நீங்கள் டையும் செய்கிறதா இருந்தால் காயோடு சேர்த்து வாங்கிக்கோங்க. வெறும் ஆயில் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த விதையை மட்டுமே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நுரெல்லாம் தெளிஞ்சுக்கிட்டு வருது. நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுங்க. பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். சிம்மில் வச்சு செய்யும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் ஆயிலில். பாருங்கள் நுரையெல்லாம் அடங்கிட்டு வருது. நல்லா புகை வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹேர் டை ஆயில் வந்து இது இரும்பு கடாயிலேயே ஒரு 2-3 மணி நேரம் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள் என்ன கலரில் நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு. நம்ம சேர்த்த எல்லா பொருட்களுமே நேச்சுரல்ன்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதுங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டை ஆயிலை நீங்கள் வாரத்தில் 2 வாட்டி கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதை நம்ம வந்து வடிகட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வடிகட்டாமல் அப்படியே வச்சு வேணுங்கிறப்ப நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ஊற்றி வச்சிடுறேன். நான் தேவையானப்போ நான் வடிகட்டிக்குவேன். இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம தேவையானப்ப நம்ம ஒரு சில்வர் பவுலில் வடிகட்டிட்டு ஒரு டபுள் பாயில் மெத்தடில் அதை சூடு பண்ணிவிட்டு ஹேரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்கேல்பெல்லாம் மசாஜ் கொடுங்க. இந்த மாதிரி ரெகுலராக வாரத்தில் 2 வாட்டி செய்யுங்க. நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% கிடைக்குங்க. ரெகுலராக செஞ்சிட்ருக்க போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமாக கருப்பாக மாறிடும். பாருங்கள் எவ்வளோ திக்காக கிடைச்சிருக்கு இல்லையா? இது ஊற ஊற இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹேரில் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு வந்து மெயில்டு ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நம்மளுடைய சேனலில் வந்து நேச்சுரலான ஷாம்பு நிறையவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தலையை நல்லா காய வச்சுட்டு ஒரு சீரம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த சீரம் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இப்போ அந்த சீரம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து செம்பருத்தி பூ இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு 5-6 சேர்த்துக்கிறேன் நான். அடுத்ததான் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு இந்த ரோஸ்மெரி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ஊற்றின 2 டம்ளர் தண்ணி நல்லா 1 டம்ளராக சுண்டி வர வரைக்கும் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா சுண்ட வைங்க. இப்போ பாருங்கள் சீரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி பாருங்கள் அப்படியே வந்து 1 டம்ளர் ஆயிடுச்சு. 2 டம்ளர் ஊற்றுனது 1 டம்ளர் ஆயிடுச்சு. கலர் பாருங்கள் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு. இந்த சீரம் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்குங்க. நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கும். ஸ்கேல்ப்புக்கெல்லாம் நல்ல ஒரு ஊட்டச்சத்தையும் கொடுக்கும். இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள் நம்ம வடிகட்டிக்கலாம் சீரமை. பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக ஒரு
கலரில் சீரம் கிடச்சிருக்கு. இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில், அதாவது ஸ்ப்ரே பாட்டில் இருக்குல்லே, அந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் மாற்றிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஹேரில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதுமாரி ஸ்கேல்ப்லையும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதேமாரி முடி வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செய்துக்கிட்டு வாங்க. உங்களுடைய முடியில் எந்த விதமான டேமேஜும் இருக்காதுங்க. டேமேஜ் ஆன முடிகள் கூட இந்த சிரமை பயன்படுத்தி நீங்கள் ஹேரை வந்து பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். சீரம் வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்குங்க. நீங்களும் இந்த சீரமும் ரெடி பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண இந்த ஹேர் டே ஆயிலையும் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.